ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எங்கே விசா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான். அதில் நான் வந்து ஒரு 5 கண்ட்ரி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஒப்பீனியன் படி இந்த 5 கண்ட்ரி வந்து எனக்கு பெஸ்ட்டு. இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் தந்தாங்கன்னா இந்த 5 கண்ட்ரி நான் போவேன் அப்படின்னு ஒரு இதில் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எந்த கண்ட்ரி தோணுதோ அந்த கண்ட்ரி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இல்லை இந்த கண்ட்ரி விட இந்த கண்ட்ரி பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களுக்கு தெரியும் விசா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷெங்கன் விசா எடுக்கணும், இல்லை அமெரிக்கா விசா எடுக்கணும், யூகே விசா எடுக்கணும்னா எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். ஈஸியாக இருந்த கண்ட்ரிஸ் கூட இப்போ வந்து நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது என்ன சொல்கிறேன்னா, இந்த அர்மேனியா, ஜார்ஜியா இதெல்லாமே வந்து ட்ராவலுக்குன்னு போகிறத விட இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த 2 கண்ட்ரியை வந்து ரொம்பவும் கெடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் அந்த 2 கண்ட்ரிக்கு ஆளுங்களை அமுச்சு விட்டு அங்கே அப்படியே ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகிறனால இப்போ ஈஸியாக விசா தந்துட்டு இருந்த இந்த 2 கண்ட்ரி கூட இப்போ நமக்கு அதிகமாக ரிஜெக்ஷன் போடுறோம். ஜார்ஜியாவும் சரி அர்மேனியாவும் சரி 10 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஒரு 7 பேர்த்துக்கு இல்லை 6 பேர்த்துக்காவது ரிஜெக்ஷன் போட்டுடுறாங்க. மீதி ஒரு 4 பேர்த்துக்கு தான் வருது விசா. அந்தளவுக்கு இந்த கண்ட்ரி சுச்சுவேஷனை மாற்றி வச்சிட்டாங்க. விசா ஈஸியாக இருக்க விசா. ஸோ அதனால் விசா ஃப்ரீ போனோமா, பாஸ்போர்ட்டை தூக்குறோம், ஃப்ளைட் டிக்கெட்டு போடுறோம், டேரெக்டாக அந்த கண்ட்ரியில் போய் இறங்குறோம் அப்படிங்கிற இருக்க மாதிரி ஒரு 5 கண்ட்ரி என்னென்னா தாய்லாண்டு என்னோட 5வது ஆப்ஷன். இப்போ தாய்லாண்டு வந்து நமக்கு விசா ஃப்ரீ விட்டுட்டாங்க. அதுவுமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் விட்டுருக்காங்க, ரொம்ப இல்லை. அது வந்து ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக நாங்கள் வந்து விசா ஃப்ரீ தரோன்னு இல்லை, ஒரு டியூரேஷன் இருக்குது. 2025 ஏப்ரல் வரைக்கும் என்னமோ தான் அந்த ஒரு லிமிட் தந்திருக்காங்க. ஸோ தாய்லாண்டு நீங்கள் கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் தாய்லாண்டு நிறைய பேர் எதுக்கு போகிறாங்கன்னு. அங்கே புக்கெட்டு, கிராபி, அதுக்கப்புறம் மீதி பார்க்குறதுக்கு நிறையாவே இருக்குது. சாப்பாடுமே வந்து தாய் ஃபுட்டு ரொம்பவும் ஃபேமஸான ஃபுட்டு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது. ப்ளஸ் சீப் டெஸ்டினேஷன் கூட இந்தியாவிலேருந்து. ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே 16,000 18,000 இருக்கும் நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பு. ஸோ 4வது இடத்துல நான் வந்து மலேசியா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மலேசியாவும் அதே தான். இப்போ 2031 டிசம்பர் 31 வரைக்கும் தான் நமக்கு மலேசியா ஃப்ரீ விசா தராங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். மலேசியாவில் கோலாலம்பூர், பட்டு கேவ்ஸு, அதுக்கப்புறம் பார்க்குறக்கு இன்னுமே நிறையா இருக்குங்க. அங்கே மலேசியா சாப்பாடுக்கும் ஃபேமஸ்ஸு. அங்கே போனீங்கன்னா ஒரு மினி இந்தியா மாதிரி தான். அது அங்கே நிறையா இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழ் பீப்புள் அங்கே அதிகமாக இருக்காங்க. பட்டு கேவில் இருக்க அந்த முருகன் கோயில் அதுன்னு பார்க்குறக்கு நிறையாவே இருக்குது. ஸோ 3வது இடத்துல வந்து நான் நேபாள் அண்ட் பூட்டான் 2மே தான் வச்சுருக்கேன். நேபாள் அண்ட் பூட்டான் நம்ம கண்ட்ரிக்கே பக்கத்து கண்ட்ரி தான், நம்ம நெய்பர்ஸ். நம்ம அங்கே போகிறதுக்கு நமக்கு வந்து பாஸ்போர்ட் கூட தேவையில்லை. நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடின்னு ஏதோ ஒன்று தூக்கிட்டு நம்ம போய்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரெயினில் கூட போகலாம், இல்லைனா காரு. அதுவும் நேபாள் வந்து இப்போ நிறையா இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நான் பார்க்குறேன் நிறையா இந்த ஹைக்கிங் போகிறேன், இல்லை அங்கே போனால் எனக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னு அங்கே நிறையா பேர் இப்போ போயிட்டுருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, இந்த வாரணாசி போனால் ஏதோ ஒன்று இது தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ நான் பார்க்குறவனுங்கெல்லாம் நேபாள் கிளம்பி போயிட்டுருக்கானுங்க. அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ஃபேமஸாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நேபாள். ப்ளஸ் பூத்தானும் அதே தான். நமக்கு பூத்தான் தான் வந்து ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கே இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற எந்த கண்ட்ரி போனாலும் இந்த அமெரிக்கா அவ்வளோ ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்டு, அவங்களே பூத்தான் போகணுன்னா ஒரு நாளைக்கு $200 பக்கம் ஏதோ ஃபீஸ் பே பண்ணணும். இந்த டூரிசம் ஃபீயோ டூரிசம் டேக்ஸ்ன்னு ஏதோ ஒன்று வாங்குறாங்க. நம்ம சிட்டிசன் நம்ம பாஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த டேக்ஸ் எதுவுமே இல்லை. விசா ஃப்ரீ, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டு கூட நம்ம உள்ளே போயிட்டு இது பண்ணலாம். நேபாளும் அதே தான். நேபாளில் நம்ம இந்தியன் கரன்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நேபாள் அண்ட் பூத்தான். 2வதாக சொல்ல போகிறது கண்ட்ரி வந்து நிறைய பேர்த்துக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இந்த கண்ட்ரி சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. 2வதாக என்னோட ஒப்பீனியனில் இருக்கிறது வந்து ஈரான் தான். ஈரான் உங்களுக்கு கேட்டால் தெரியும், அது சண்டை நடக்கிற ஊர். ஈரான் வந்து டெரரிஸ்ட் இருக்க ஊர், அது இதுன்னு நிறைய பேர் நம்ம ஊரில் பயமுறுத்திடுவாங்க. நானே என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா ஈரான் சொன்னோன்னா அதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன், அது டேஞ்சரான கண்ட்ரி அது இதும்பாங்க. பட் ஈரான் வந்து 100% சேஃபான கண்ட்ரி தான். 100% சேஃப்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, யூரோப்பை விட ஈரான் வந்து சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நாங்கள் ட்ராவல் பண்ண வரைக்கும் நான் பார்த்ததில் தெஹ்ரான், ஷிராஸு, இஸ்ஃபஹான், யாஸ்துன்னு நீங்கள் அங்கே பார்க்குறக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் என்னோடய ஃபேவரெட் வந்து யாஸ்து, இஸ்ஃபஹான். இந்த 2 கண்ட்ரி, இந்த 2 சிட்டியுமே வந்து ஈரானில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி. அதேமாதிரி தெஹ்ரானுமே பார்க்குறக்கு நிறையாவே இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு அங்கே போனால் சாப்பாடும் சீப்பு, தங்குற அக்காமடேஷனும் சீப்பு. என்ன ஒரே இது, நம்மளோட இன்டர்நேஷ்னல் கார்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கேஷாக தான் எடுத்துகிட்டு போகணும். கேஷாக எடுத்துகிட்டு அங்கே போய் கரன்சி மாற்றினீங்கன்னா கூட ஒரு பல்காக தருவாங்க. என்னோட அந்த ஈரான் பிளாக் மார்க்கெட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நம்ம கரன்சியை எப்படி மாற்றி பேக்குக்குள்ளே எப்படி சுற்றிட்டு இருந்தேன்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு இது தான். பட் பீப்புள் அங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி அண்ட் செம்ம சேஃபான ஊர். அதுவும் இந்தியன் சொல்லிட்டா போதும், அந்த பாலிவுட் பாட்டு அவங்களே பாடுவாங்க, நமக்கு தெரியாத பாட்டு கூட அவங்க பாடுவாங்க. அந்தளவுக்கு ஈரான் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியான ஏரியா அண்ட் சேஃபான ஏரியா தான் கூட. மேபி இப்போ நடக்கிற சுச்சுவேஷன், இந்த இஸ்ரேல் வார், இதனால சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறலாம். பட் நான் போகும்போது இல்லை இந்த சுச்சுவேஷன்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் ஈரான் வந்து ஓரளவுக்கு சேஃபான பிளேஸு தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கடைசி 2 வருஷமாக இந்தியன்ஸுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க கண்ட்ரி கசகஸ்தான். டூரிசம்க்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கண்ட்ரி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே நிறையவே படிச்சுட்டு இருக்காங்க மெடிசன் படிக்கிறதுக்கு. அந்த பழைய சோவியத் யூனியனில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிக்கிறதுக்கு போகிறாங்க. பட் டூரிசம்னு பார்த்தா கசகஸ்தான் வந்து இப்போ செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுவும் இந்தியன்ஸுக்கு அந்த 14 days விசா ஃப்ரீ விட்டாங்க. அதுலேருந்து நிறையா இந்தியன்ஸ் டூரிஸ்ட் அங்கே போகிறாங்க. அதுவும் மேக்ஸிமம் துபாயில் ஸ்டே பண்ணிட்டு துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நிறைய பேர் கசகஸ்தான் போகிறாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து கசகஸ்தான் போகணுன்னா கூட ஷிம்கெண்ட்டுன்னு ஒரு ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாகவே இருக்குது. ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா 25,000 சம்திங் ஏதோ ஒன்று முடிக்கலாம். அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா சாப்பாடும் உங்களுக்கு சீப்பு, தங்குற அக்காமடேஷனும் சீப்பு. மீதி உள்ள லோக்கலில் சுற்றினோன்னா கூட பஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கே மெட்ரோ சிஸ்டமும் இருக்குது, நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக்ஸி, அங்கே யாண்டெக்ஸ் டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி அங்கே நான் பார்த்த வரைக்கும் கசகஸ்தான் வந்து நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் சேஃபான இது, ஒரு புது அட்வென்ச்சர், ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அதிகமாக டூரிசம்னு போனாலே இந்த தாய்லாண்டு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த 4 கண்ட்ரி தான் அதிகமாக போவாங்க. அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு மினி யூரோப்பியன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கசகஸ்தான் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். கசகஸ்தானில் பார்க்க வேண்டியிருக்கு அஸ்தானா, அல்மாட்டி, அப்புறம் இந்த பிக் அல்மாட்டி லேக்கு, அதெல்லாம் நம்ம போகும்போது அந்த ஃப்ரோசனாக இருக்கும். நல்லா அந்த 14 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த உறைஞ்ச ஏரியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஏரியா தாங்க இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியனில் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு இப்போ 2025 யாராச்சும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5 கண்ட்ரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தாய்லாண்டு, 2025 மலேசியாவை மட்டும் கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. விசா ஃப்ரீ இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கண்ட்ரி கீழே யார் கமெண்ட் பண்ணுறாங்க இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3வதாக நான் சொன்ன மாதிரி நேபாள் அண்ட் பூட்டான், 2வது வந்து ஈரான், ஃபஸ்ட்டு கசகஸ்தான். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஒப்பீனியன் படி இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுட்டு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, விசா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எதை பற்றி பேசலாம், எதை பற்றி இது பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து எங்கேயும் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து எடுக்கிற vlogs தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டென்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் எடுத்து நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த பழைய ட்ராவல் vlogs, ஆஃப்ரிக்கன் சீரீஸு, இந்த மொல்டோவன் கசகஸ்தான் சீரீஸு அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.